சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 8/3/26 அன்று திருவண்ணாமலை நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் சித்தப் பெருமக்களால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்திரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். நேயர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உண்மையிலே ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க. அதாவது ரொம்ப உயர்ந்த ஆத்மாக்கள்னு தான் சொல்லணும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா சித்தர்களோட இந்த தொன்மையான வழிகாட்டுதலை கேட்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இத முழுமையா கேட்டு பின்பற்றுவதன் மூலமா உங்க வீட்ல இறைவனோட நேரடி அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மாபெரும் வெற்றியும் புண்ணியமும் சேரும். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போற விஷயம் கடந்த 2026 மார்ச் 8ஆம் தேதி திருவண்ணாமலையில் அருளப்பட்ட ஒரு ரகசியம். அதாவது போகர் பெருமான் அருளிய வேல் மற்றும் ருத்ராட்ச வழிபாட்டு முறை. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. இது வெறும் ஒரு சாதாரண சடங்கு கிடையாது. பிரபஞ்ச ஆற்றல நம்ம வீட்டுக்குள்ள ஈர்க்கிற ஒரு சூட்சும அறிவியல். ஆமா, அதனாலதான் ஒரு கேள்வி வருது. இந்த வழிபாட்டை ஏன் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை தொடங்கணும்னு சொல்றாங்க? அதுவும் சிவபெருமான் சன்னதியில இருக்கிற முருகப்பெருமான் கிட்ட இருந்து ஒரு வேழ பூஜை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வர சொல்றாங்களே, அது ஏன்? ஒரு விஐபி கெஸ்ட்டை நம்ம வீட்டுக்கு நேர்ல போய் ரொம்ப மரியாதையா அழைச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கே இது. அது ஒரு அருமையான ஒப்பீடு. அதாவது இதுக்கு பேரு தான் சங்கல்பம். ஞாயிறு அப்படிங்கிறது சூரிய ஆற்றலோட தொடக்கம். இறைவா, நீயே வேல் வடிவத்துல என் இல்லத்துக்கு வர அப்படிங்கிற ஒரு முழு பக்தியோட பகவான் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வேண்டி அழைச்சிட்டு வர்றது. ஓ, அப்போ அந்த தெய்வீக சக்தியை நேரா நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து டவுன்லோட் பண்றோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த ஆற்றலை நிலைநிறுத்துற பீடத்தை அமைக்கிறதுல ஒரு 3 முக்கியமான படிகள் இருக்கு. முதல்ல மண்ணாலான ஒரு பீடம் அமைக்கணும். ஐம்பூதங்களான மண், நீர், நெருக்கு எல்லாமே இதுல நுட்பமா இணையுது, ரைட்? ஆமா, அந்த மண் பீடத்துல சரியா 14 சக்தி வாய்ந்த திருத்தலங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட விபூதிய வச்சுட்டு அதுக்கு மேல பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூவி அதோட நடுவுல அந்த வேலை நட்டு வைக்கணும். இதுதான் உதப்படி. வாவ், 14 தலங்களோட ஆற்றலையும் ஒன்னா நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கிறோம். சூப்பர். அடுத்தது தீப அமைப்பு எப்படி இருக்கணும்? 2வது படி அந்த வேலுக்கு நேரா அகல் தீபத்தை ஏத்தணும். இதுதான் நெருப்பு. 3வது ஒரு மண் குவளையில தண்ணி ஊத்தி அதுல ஒரு ருத்ராட்சத்தை போட்டுட்டு அதுக்கு நேரா 2வது தீபத்தை ஏத்தணும். ஓஹோ, அதாவது நீரும் நெருப்பும் ஒன்னா இணையற மாதிரி ஒரு அமைப்பு. ரொம்ப ஆழமான தத்துவம் இது. சரி, இதுக்கப்புறம் தியானம் பண்ணணும்னு சொல்றாங்களே, கையில மூலிகை பொடிய வச்சுட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை மாத்தி மாத்தி ஓதணுமா? அது எப்படி ஆற்றலை திரட்டும்? அதுதான் இதுல இருக்கிற பெரிய சூக்ஷ்மம். அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு மந்திரத்தை சொல்லும்போது மனம் அலைப்பாயும். ஆனா நமசிவாயா, மசிவாயனா, சிவாய நம அப்படின்னு மாத்தி மாத்தி ஓதும்போது மூளை ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கும். ஓ, மனம் சிதறாம இருக்க இது ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி. கரெக்ட். அந்த மாதிரி உச்சக்கட்ட கவனத்துல இருக்கும்போது சிதம்பரம், திருவண்ணாமலை, திருச்செந்தூர் இந்த தலங்களை நம்ம மனசுல ஆழமா நிறுத்தணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி மந்திரத்தையும் முருகப்பெருமான் மந்திரத்தையும் உச்சரிச்சுட்டு அந்த கையில வச்சிருக்கிற மூலிகை பொடிய சுடர்ல போட்டுறணும், அப்படிதானே? ஆமா, அந்த சுடர்ல போடுறது நம்ம எண்ணங்களை அந்த பேரொளியோட கலக்கிற ஒரு செயல். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான நெறிமுறைகள் இருக்கு. சொல்லுங்க, இந்த மாபெரும் அருளை பெற நமக்கு என்ன தகுதி இருக்கணும்? 2 விஷயம் கட்டாயம். 1, வாழ்நாள் முழுதும் சைவ உணவு முறையை மட்டும்தான் பின்பற்றணும். 2வது, எறும்புகளுக்கு உணவளிக்கும் ஜீவகாருண்யம் இருக்கணும். அதாவது சிறு உயிர்கள் மேல கூட இரக்கம் காட்டணும். தூய்மையான அன்பில்லாம இந்த ஆன்மீக ஆற்றலை கையாள முடியாது. புண்ணியம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது ஈசனின் அருளால் கைகூடும். ஆமா, அதனாலதான் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த தகவலை மத்தவங்களுக்கும் பகிரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இது மனித குலத்தை நல்வழிப்படுத்தும் ஒரு மாபெரும் தொண்டு. கண்டிப்பா. இப்படிப்பட்ட செய்திகளை பகிர்றது மூலமா முதல் தர உயர் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர், யூடியூப்னு நீங்க எந்த சமூக வலைதளங்கள்ல இருந்தாலும் சரி, இதை தாராளமா பகிருங்க. இதுக்கு எந்த காப்புரிமையும் கிடையாது, முற்றிலும் இலவசம்.
ஆமா, இந்த வீடியோவை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி உங்க சேனல்கள்ல கூட போடுங்க. உலக மக்கள் எல்லாருக்கும் இது போய் சேரும். சித்தர்களோட இந்த அரிய செய்தியை பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இத முடிக்கும் முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை. அந்த வேல்ங்கிற பிரபஞ்ச ஆற்றலை உங்க இல்லத்துக்கு அழைக்கும் அந்த உயர்ந்த மனநிலையை உங்க அன்றாட வாழ்வின் மத்த சாதாரண செயல்கள்லயும் எப்படி பயன்படுத்தலான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.